ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டொமேட்டோ ரைஸ், தக்காளி சாதம். அதுக்கு தேவையான பொருட்களை வந்து ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, தக்காளி 1/2 கிலோ, அப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, சோம்பு தாளிக்க, அப்புறம் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சூப்பராக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். அப்புறம் ஆயில் வச்சுட்டு குக்கரில் கொஞ்சம் சோம்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் வந்து கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கலாங்களா? போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு, இந்த தக்காளி வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து எதுவும் வேஸ்ட்டாக எடுத்து வைக்க மாட்டாங்க. நல்லா அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. டொமேட்டோலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அப்படியே வந்து அரைச்சி மிக்ஸி ஜாரில் நைஸாக போட்டுருங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா தக்காளி பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி மிக்ஸி ஜார்லேயே இருக்கும்ல தண்ணி, தக்காளி அதெல்லாம் போட்டு 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் அரிசி அதுவுமே ஊற வச்சு இது போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு நல்லா 1க்கு 2 சவுண்டு விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஏன்னா புளிப்புனால் ஃபஸ்ட்டே ஒரு சவுண்டில் எடுத்திங்கன்னா அரிசி நல்லா இருக்காது. அதனால் 1க்கு 2 சவுண்டு விட்டுக்கணும் தக்காளி சாதத்துக்கு. அப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி.